உங்கள் பேர் என்ன? ஓ, நீங்கள் இந்த ஸ்கூலில் எவ்வளோ நாள் வேலை ஓ சரி. இப்போ நீங்கள் நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் அக்கா எல்லாரும் தான் வந்து கூட்டிகிட்டு இருக்கிறீங்க. கிளாஸ் ஃபுல்லாக அவ்வளோ குப்பை இருக்குது. ஃபுல் ஸ்கூலுமே குப்பை இருக்குது. அந்த குப்பையெல்லாம் நீங்கள் தான் கூட்டுறீங்க. அந்த குப்பையெல்லாம் எங்கே போடுவீங்களா? நாங்கள் எங்கேருந்து கூட்டி எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு குப்பை இது வண்டி இருக்குது. அந்த வண்டியில் எடுத்துகிட்டு நாங்கள் கொட்டிட்டு டஸ்ட்பின் கை வச்சுக்கோம். அதுக்கப்புறம் அவங்க வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறாங்க ரோட்டில். பெரிய வண்டி வெளியே எடுத்துகிட்டு அவங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த கார்பரேஷன் வண்டி கார்பரேஷன் அவங்க வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த குப்பை இருக்குல்ல, நம்ம அந்த நீங்கள் பெருக்கும் போதே இந்த சாக்லேட் கவரு, பென்சிலு, பென்னுனா பிளாஸ்டிக், இது எல்லாமே பிளாஸ்டிக்கு. ஸோ இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் பிரிக்கிறாங்களா? பிரிக்கிறாங்க. கோடம்பாக்கத்தில் பிரிக்கிறாங்க. அவங்க எங்கே எடுத்து போய் கொட்டுறாங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இவங்க சென்னையில் இருக்கிறதுனால பார்த்துக்கிறாங்க. அவங்க பிரிக்கிறது பார்த்துட்டு பிரிக்கிறது பற்றி நமக்கு தெரியாமல் நம்ம சொல்ல முடியாது. அவங்க அந்த குப்பை எடுக்கும் போதே அது தனித்தனியாக பிரித்து போடுவாங்க. அவங்களே பிரித்து போடுவாங்க. அது ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. பிளாஸ்டிக் தனியாக, பேப்பர் தனியாக, இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து போடுவாங்க. எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாம் பிரித்து போடுறோம். போடும்போது அதை ஒன்று ரீசைக்கிள் பண்ணலாம், வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணலாம். அது வந்து அந்த கார்பரேஷன் லாரி வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அது வந்து அதுக்கப்புறம் எங்கே போகுதுன்னு அவன் சென்னை பார்டர் அங்கே குப்பமேடுன்னு இருக்குது. அந்த குப்பமேடு கட்டமேட்டு இந்த குப்பமேடு. ஸோ சென்னை பார்டர் கிட்ட அந்த குப்பமேடு மாதிரி லேண்ட் ஃபில்ஸ் இருக்குது. அது லேண்ட் ஃபில்ஸில் போடுறாங்க. அது நல்லதா? அது நல்லது இல்லை தான். அது நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம மட்டும் என்ன பண்ணுறது. நாட்டில் எல்லாருமே தெரியும். சரி, நல்லதுன்றது கெட்டதுன்றது தெரியும். நல்லதுன்றது அவங்க கொட்டவங்களுக்கு தெரியும். இது இங்கே கொட்டக்கூடாது, இது நல்லது கிடையாது, அதை வந்து இது வந்து நமக்கு நல்லது இல்லைன்றது நமக்கு தெரியுது. ஏன்னா அது பிளாஸ்டிக் கவர், அது அவ்வளோ சீக்கிரத்தில் அது மக்காது. அது இது போல சாதாரண நியூஸ் பேப்பர்னா கூட சீக்கிரமா வந்து தண்ணி பட்டுதுன்னா அது மக்கிடும். இது பிளாஸ்டிக் கவர்லாம் மக்காது. அதனால வந்து அந்த வச்சு போட்டு அது தேவையில்லாது எது தேவைப்படுதோ அதை அங்கே வச்சு இது தேவையில்லாது எடுத்து அது வேற மாதிரி எல்லாம் அது என்ன பண்றாங்க தெரியும். ரொம்ப நன்றி.